ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகே மினி கார்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட்டான சொப்பன சுந்தரி கார் கஸ்டமைசேஷன் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த காரோட மாடல் கேடிலாக்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காரோட மாடல் என்னென்னா 1960s வந்த ஷெவி இம்பாலா. ஹாட் வீல்ஸு, மேட்ச் பாக்ஸு, மெஜராட்லலாம் கேஸ்டிங் பண்ணவே இல்லை. ஜடா அண்டு ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் மட்டும்தான் வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1:18 ரேஷியோவில் தான் இருக்கும். 1:64 ரொம்ப ரேரு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 59 ஷெர்வி இம்பாலாவை 60 ஷெர்வி இம்பாலாவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ரெண்டுத்துக்குமே எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னா பாடி டைப்பில் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷன் வரும். அது என்ன டிஃப்ரெண்ட்னா, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டைப் வித் ஏரோ டைப்பு டிசைன் வந்திருக்கும். மற்றபடி பாடி டைப்பில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இது மட்டும்தான் 59க்கும் 60க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அதுவும் இல்லாமல் 60ல் வந்து கன்வெர்ட்டபிள் டைப்பில் விட்டுருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த சொப்பன சுந்தரி கார். இது பொதுவாகவே இம்பாலாவுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் இந்த லோ ரைடு டைப்புக்கு வந்து வேர்ல்டு வைடில் ஃபேன்ஸ் அதிக பேர் இருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா தமிழ் சினிமாவோட ஐகானிக் மூவி லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இந்த படத்தை வந்து கங்கை அமரன் டைரக்ட் பண்ணியிருப்பார். இளையராஜா மியூசிக்கில் இருக்கும். இதில் முக்கியமான ஹீரோவே காமெடி லெஜண்ட் வந்து நம்ம கவுண்டர்மணி அண்ட் செந்தில் தான். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கவுண்டர்மணி அண்ட் செந்தில் ரெண்டு பேருமே காமெடி டியோ பண்ண 100th மூவி, அதாவது 100வது படம் இந்த படம் தான். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற காமெடி டியோவில் இந்த மாதிரி யாரும் இல்லை. இந்த படத்தோட பீக்கே இந்த ரெண்டு காமெடியன்ஸ் தான், கவுண்டர்மணி அண்ட் செந்தில் தான். இந்த படம் வந்து 36 வருஷம் ஆகுது. ஆனால் இருந்தாலுமே இந்த படத்தில் வர காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து மக்கள் மனசில் இன்னமும் அப்படியே தான் இருக்கும். குறிப்பாக இந்த வாழைப்பழ காமெடியெலாம் வந்து அல்டிமேட்டு. இந்த படத்துலேயே வந்து இந்த காரை வச்சு வர காமெடி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். உண்மையிலேயே இந்த கார் காமெடியை பார்த்துட்டு இந்த காருக்கு சொப்பன சுந்தரி காருன்னு பேர் வச்சதுனால இதோட ஒரிஜினாலிட்டியே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. ஒரிஜினலாக இந்த கார் பேரே யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைப்பில் எந்த ரோட்டில் எந்த கார் பார்த்தாலுமே இது சொப்பன சுந்தரி காருன்ற மாதிரி ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அந்த காமெடி ரீச் ஆகிருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் வீடியோ வந்து இந்த சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அஜித் சாரோட பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ வரும். அதில் உங்களுக்கு இன்னுமே சர்ப்ரைஸான கார்ஸை ரிவீல் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரியா?